ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோழல் அப்படிங்க எபிசோட் 48 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவோட ஓபிசஸ் கால்டு கில்டுக்குள்ள புதுசாக இந்த முதல கில்டு கடவுள் வரணும், இது வந்து நான் உன்னோட அடிமை, இதுக்கப்புறம் நானும் உன் கூட சேர்ந்துக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோட அடிமையாக சேர்ந்துரும். அப்படி சேர்ந்துட்டு நான் என்னோட கால்ட்ரியாலம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மோதிரம் சுவாடி திருட்டிட்டு அப்படியே வானத்தை பார்த்து போகும்போது அந்த மேசராசி கடவுள் கல்ட்டு போய் கொள்றதுக்காக வந்திருப்பான். அவன் கொன்னானா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல சியோல இருக்கிற நம்ம ஹீரோட கில்டு பில்டிங்ல ரெலிக்யூனும் அந்த பாரன் ஹெல்மெட்டும், அந்த பாரன் ஹெல்மெட்டுக்குள்ள யார் இருக்கா, மேசராசி கில்டோட பாஸான அந்த மங்குஸ் மண்டையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில பார்த்தா நம்ம ஹீரோ அங்க போய் சண்டை போட்டது, மேசராசி கடவுள் அங்க வந்தது, இது எல்லாத்தையுமே காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பாரன் ஹெல்மெட், அதாவது அந்த மங்குஸ் மண்டையன், என்னோட கடவுள் இங்க வந்துட்டாரா, என்னோட கடவுள்கிட்ட நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெலிக்யூன் கிட்ட போய் கடவுள் எங்க இருக்காரு சீக்கிரம் காட்டு, அவர்கிட்ட நான் அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா ரெலிக்யூன் கிட்ட அந்த பவர் இருக்கும், எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சு டெலிபோர்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதனால இவன் என்ன பண்ணிருப்பான், பாரன்கள் மட்டும் ரெலிக்யூன் கிட்ட சீக்கிரம் நான் அவரை பார்த்தே ஆகணும், நீ மட்டும் இதை பண்ணா நான் நன்றி கடன் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ கூட ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து ரெலிக்யூன் சரி பொறுமையாடு, என்னால் அவ்வளோ சீக்கிரமா அனுப்ப முடியாது, கொஞ்சம் நேரமாகும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டிவியில லைவ்ல ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கிரவுண்ட்ல அந்த முதல கில்டோட புது பாஸான அந்த டெய்லர் பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன சொல்றானா, எங்களோட இந்த முதல் கில்டு இதுக்கப்புறம் ஓபிசஸ் கில்டுக்கு கீழே போயிடும், எங்களோட பாஸ் இதுக்கப்புறம் லியோ தான் அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அதை கேட்டு அங்க இருக்க அந்த பிரஸ் பீப்புள்லாம், ஏங்க ஏற்கனவே லியோக்கு கீழே விர்கோ கில்டு, ஆக்வா கில்டு, அப்புறம் அந்த எருமை கில்டு, அப்புறமா ஓட்டர்ஸோட அந்த பவ் கில்டு, இதெல்லாம் இருக்கு, பத்தாவதுக்கு முதல் கில்டு நீங்களும் போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், லியோ எங்க போனாருங்க அப்படின்னு சொல்லும்போது லியோ முக்கியமான ஒரு வேலை விஷயமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மிகப்பெரிய வார்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்ஷிப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வார்ஷிப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் பேசிட்டு இருக்கும்போது அந்த மேசராசி கல்ட்டு பைய கூட நிறைய கடவுள் சக்தி இருக்கிற கடவுள் மாதிரி ஏதோ பேராசை கடவுளை கூட்டு வந்து சிம்மாசனத்துல ஆட்டை போற மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஹெலி, ஆமா அவன் டார்க் டைமென்ஷன்ல இருந்து கடவுள் எல்லாத்தையுமே கூட்டு வந்து அவங்கள கடவுளா மாத்தணும், அதுக்காக அந்த சிம்மாசனத்தை எப்படியாச்சும் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹேலி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பா. நம்ம ஹேலி இன்னும் டீட்டெயிலா அந்த சிம்மாசனம் அங்க இருக்கிற மத்த கடவுளுக்கு மட்டும் இல்ல, ஓபிசஸ் கடவுள் உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கும், அதை நீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பைபிள நோட் பண்ணிட்டே இருப்பான். இங்க நம்ம ஓட்டர்ஸ் டே நான் ஆப்லயே நோட் பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டீட்டெயில் எல்லாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி பெருமைப்பட்டு இருப்பா. அப்படி பைபிள்ல நானே எழுதுனாதான் கரெக்டா இருக்கும், இவன் தப்பு தப்பா எழுதி வச்சிட போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இருக்க செக்ரட்டரியை கண்டுக்கிறாம அவன் பாட்டுக்கு எழுதிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் என்ன எழுதுறான்னு பாருங்களேன், நான் போய் அவனை அப்படி கத்தியால குத்தி டசால்னு போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு எழுதவே வராது போல இருக்க, எழுதவே மாட்டான். அப்ப அந்த ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ எதுக்காக பெரிய கடவுள் ஆகணும், எல்லாத்தையுமே தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் சம்மந்தம் பேசாத, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஓட்டர்ஸ், டே இல்லடா இதை நான் ஒரு கம்ப்ளைண்டா சொல்லல, உன்னை குறை சொல்லல, நான் எதுக்கு கேட்கறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், நார்மலா வாழணும், என்னோட ஃபேமிலி கூட எல்லா நாளும் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படிதான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க கூட ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து வயசானதுக்கு அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை அப்படியே அமைதியாயிரும், இந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ் கிட்ட, டேய் நீ தான் அந்த கடவுளோட கில்டுக்கு பாஸ் ஆயிட்டியாடா, உனக்கு தான் வயசாகாத, நீ எப்படி சாவ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஓட்டர்ஸ், நான் சாக மாட்டேன்னு இல்லை, எனக்கு ஸ்லோவா வயசாகும், அப்படின்னா நான் கண்டிப்பா சாவேன், நாங்கள் எல்லாருமே ஸ்லோவாக வயசாகி கடைசியில் செத்துருவோம், ஆனால் நீ மட்டும் உயிரோடு இருப்ப, எங்களோட கல்லறைக்கு முன்னாடி வந்து நீ மட்டும் தனியாக வாழ்ந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்படியே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கல்லறைக்கு முன்னாடிலாம் நின்றுட்டு வருத்தப்படுற மாதிரி ஹெலி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ லியோக்கு இப்படி நிலைமை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும், டேய் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்டா, இப்போவே அதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க, அதை பற்றி கவலைப்படுறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த பைபிளுக்குள்ளே ஃபோட்டோ வச்சிருப்பான். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஹீரோ சென்டரில் இருக்கான், ரெண்டு பக்கமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஓட்டர்ஸ், டே நீ உன் குடும்பத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கல அப்படி பேசும்போது, டே நான் என் குடும்பத்தை பற்றிலாம் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி நீ தான் சொன்னியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ, நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லைல்ல, இவங்க பாரு என்னோட ஃபேமிலி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்க்கணுமான்னு கேட்டோன்னே ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தோட காட்டுங்க ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க அந்த ஃபோட்டோவை காட்டுவான். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நம்மளோட லியோ எவ்வளோ சின்ன பையனா அழகா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூகா பார்த்துட்டு கண்ணை வச்சுட்டு இருக்கும்போது கல்வி அந்த பக்கம் இருக்கிற அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வெறி கொண்டு அந்த மோனார்க் ஆஃப் மாசை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குவார் பார்த்தீங்களா, அங்கே இந்த பொண்ணோட மூஞ்சா
அவன் கொண்டு வந்து தப்பிக்கலான்னு பார்ப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ கடுப்பாய் என்ன தைரியம் இருந்தா அந்த மூஞ்ச கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எறிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் கல்லு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப அங்க இருக்க ஹேலி, ஆமா அந்த போட்டோல ஒரு பொண்ணு இருக்காளே அவ உங்களோட லவ்வர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ கவலை. உடனே நம்ம ஹீரோ லவ்வர்லாம் கிடையாது, நான் ஃபேமிலின்னு சொன்னேன்ல, நாங்களாம் அனாதை ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஓட்டர்ஸும் சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்ட உடனே அதுக்கு நம்ம ஹீரோ அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அது ரொம்ப சோகமான ஒரு கதை. மான்சஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது என்னோட உயிரை காப்பாற்றணும்னு அவங்க உயிரை விட்டுட்டாங்க. அவங்க என் உயிரையே காப்பாற்றினவங்க அப்படி சொல்லும்போது அது கேட்டு ஓட்டர்ஸும் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. ஓட்டர்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே. அப்போ நம்ம ஹீரோ ஓட்டர்ஸோட கழுத்தை பிடிச்சி டேய் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நீ தேவையில்லாத வேலையை பார்த்து ஃப்ளாஷ்பேக்கில் இழுத்து விட்டு எல்லாருமே அழ வச்சிடறடா, இதெல்லாம் நீ எதுக்கு பேசுனே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிராப் கில்ல சேர்ந்த சிம்மாசனம் இருக்கும், அந்த சிம்மாசனத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிராப் கில்டு சிம்மாசனத்தை தேடி போயிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ஏற்கனவே லேட்டாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்போம். யாருன்னு பார்த்தா அந்த மேசராசியோட கடவுள் தான். அங்க இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த சிம்மாசனத்தில் அவன் உட்காந்துட்டு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். இங்க அவங்க மேல பறந்துகிட்டே நம்ம ஹேலி அப்புறம் யூகா இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அவர் இந்த மாதிரி கவலையில இருக்காரு, அவர் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸும் அப்படியே கீழே இறங்கி இந்த பக்கம் இந்த இடத்துல பார்ப்பாங்க. பார்த்தா அந்த மிகப்பெரிய ஸ்வாடெல்லாம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த கிழட்டு போய் இங்க வந்துட்டான் போல இருக்கே, இங்க அவன் என்னென்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஸ்வாடு சென்டர்ல வந்து சொருகும். 2 பேர் சென்டர்ல. அவங்க அப்படியே பார்த்துட்டு என்னடா அவன் ஸ்வாட்ல இங்க வந்து அட்டாக் பண்றான், ஓ நம்மளுக்கு வழி காட்டுறானா, சரி அவனே எங்க இருக்கான்னு காட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பில்டிங்ல வழி காட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சரி போலான்னு சொல்லிட்டு போகும்போது ஓட்டர்ஸ் டே ஏதாவது ட்ராப்பா இருக்க போதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோவும் டே புலியோட பல்ல பிடுங்கணும்னா அதோட குகைக்குள்ள தான் போயாகணும், ஆனா இவன் புலி இல்லடா ஒரு கிழட்டு நரி, இவனோட முடியை எப்படி பிச்சு எறியறான் பாரு, வாடா கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கூட்டு போவான். அங்க பார்த்தா அங்க டேய் உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நக்கல உட்காந்துட்டு இருப்பான் அந்த மேசராசி கடவுள். நம்ம ஹீரோ டேய் உனக்கு அங்க அடி வாங்கினது பார்த்தாதாடா இங்கேயும் நீ அடி வாங்கணுமா, கிராப் கார்டையே நான் பிச்சு எறிஞ்சவன்டா, இப்போ நீ என்னன்னா அவனோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கியா, அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த மேசராசி கடவுள் அவன் பின்னாடி அந்த மான்ஸ்டர் கடவுளா இருக்கு பாத்தீங்களா டார்க்கா, அந்த கடவுள் எல்லாம் வர வச்சு டேய் இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ டேய் அந்த த்ரோனை நான் இங்க எடுத்துட்டு, அதாவது அந்த சிம்மாசனத்தை நான் இங்க இருந்து எடுத்துட்டு உன்னை இதுக்கு முன்னாடி சும்மா விட்ட மாதிரி விட மாட்டேன்டா, இந்த தடவை ப்ராப்பரா அவன் தலையை பிச்செறியறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது அவன் ஒரு மேஜிக் பேரியர் மாதிரி போடுவான். நம்ம ஹீரோ அங்க உள்ள போறதை பார்த்துட்டு ஓட்டர்ஸ் டேய் என்னடா பண்ற உள்ள போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள வந்துருவான். 2 பேருமே அந்த மேஜிக் பேரியருக்குள்ள வந்த உடனே அவனோட அந்த மேஜிக் சங்கிலி மூலமா நம்ம ஹீரோவையும் ஓட்டர்ஸையும் கட்டி போட்டு சீல் பண்ணி வச்சிருவான். அங்க மேஜிக் ஆரா பயங்கரமா வெளியே வந்துட்டு இருக்கும். அதை தூரத்துல இருந்து நம்ம யூகா ஜே ஹேலிலாம் அது ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அங்க மேஜிக் பேரியர் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் என்ன பண்றது, நம்ம சீக்கிரமா போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் இப்போதைக்கு அவன் அங்கே வர வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி சொல்லிடுவா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஓட்டர்ஸ் கட்டி போட்டு டேய் நீங்கள் பவரை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் ரொம்ப சக்தி வாங்கி தான் நினச்சிருந்தீங்களா, இல்லையோ இதுலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லும்போது பட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சங்கிலியை உடச்சிட்டு வந்து நிற்பான். அதை பார்த்துட்டு பின்னாடி இருக்க அந்த பேராசை பிடிச்ச அந்த கடவுள்கள்லாம் டே என்னடா அவன் சீக்கிரமாக அவன் சங்கிலியெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் என் சங்கிலியெல்லாம் உடச்சிட்டு வந்தான், இதே மாதிரி சண்டை போடுறது வேலைக்காகாது, நான் இப்போ வேற மாதிரி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்வாடை வர வைப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் இது என்னோட ஸ்வாடாச்சாடா, இதுதான் அவன் கொண்டு போனானே யாரு அந்த வல்னோ கடவுள் ஒரு மோதிரத்தை ஸ்வாடை எடுத்துட்டு போனா நம்ம ஹீரோ சொன்னா பார்த்தீங்களா, அதை வச்சு தாங்க இந்த ஸ்வாடை எடுத்து கொண்டு வந்திருக்கான் இந்த மேசராசி கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மேசராசி கடவுள் அந்த வல்னோ கடவுளை கொண்டு இருக்காங்க, அதுவும் அவனோட ஸ்வாடை வச்சே குத்தி கொண்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் டே கிழட்டு பயல என்னோட மோதிரத்தையும் ஸ்வாடி நீ வச்சிருக்கியாடா உன்னை விட்டா மாட்டேன்டா அப்படி சொல்லும்போது அவன் கையில நம்ம ஹீரோட மோதிரத்தையும் போட்டு வச்சிருப்பான். டேய் என்கிட்ட ஒரு புது ட்ரிக் இருக்கு அதை வச்சு உன்னை போட்டு தள்ள போறேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாய் டேய் இந்த தடவை நான் கண்டிப்பா உன்னை அடிச்சு போட்டு தள்ள போறேன், அடிக்கிற அடியில நீ திரும்ப உயிரோட வரவே முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்படும் போது அங்க பில்டிங்க்கு பின்னாடி பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வருது வேற யாரும் இல்லைங்க, அந்த மேசராசி கில்டு பாஸ் மங்கூஸ் மண்டேன் தான். அவங்க வந்து நின்று ஐயோ இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நான் என்னோட மேசராசி கடவுளுக்கு ஒரு லாயலான சர்வெண்டா நான் இருப்பேன், அவருக்காக நான் என்ன வேணா பண்ணிட்டு இருப்பேன், நான் வரேன் உங்களுக்காக வரேன் மேசராசி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த மேசராசி கடவுளை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அந்த பேராசை பிடிச்ச டார்க் கடவுள்கள் எல்லாமே வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே ஒரே குத்தா குத்தி அடிச்சு பறக்க விட்டுருவான். அவங்க எல்லாம் இங்க வந்து கிளம்பிட்டு டே அவன் என்னடா இவ்வளோ பவரா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கீழே நம்ம ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் கட்டுப்போட்ட நிலைமையில அப்படியே தான் இருப்பான். டே சீக்கிரம் என்ன வந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொன்னாலுமே டே ஒன்ன வந்து காப்பாத்துறதுக்கு பதிலாக அந்த கிழவனோட தவறாவை உடச்சி இந்த மேஜிக்கை இல்லாம நான் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அவன் கிட்ட போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த கிழவன்
அவன் பட்டாரம் ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கத்தியை வச்சு உடம்பு ஃபுல்லாக சரன்னு இறக்கி விட்டுருவான். நம்ம ஹீரோக்கு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும். டேய் இதுதான்டா அவன் பொருளை எடுத்து அவனே போடுறது, உன் பொருளை வச்சு உன்னோட மேஜிக் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன் பார்த்தியா, இப்போ நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தியா, அதை நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுற பாரு அப்படின்னு அவனோட புது ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான், வேல் வியூ ஆபரேஷன். இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோவை மிகப்பெரிய சங்கிலி எல்லாத்தையுமே வச்சு கட்டி போட்டு சோல் ஆபரேஷன்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அந்த மேசராசி கடவுளை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், கழட்டு போயா டே இந்த சக்தியிலேருந்து உங்ககிட்ட எவ்வளோ சக்தி இருந்தாலும் உன்னால் தப்பிக்க முடியாது, ஏன்னா மேலே பார்த்தியா நம்பராக இருக்குது, இந்த நம்பர் மூலமாக உன்னோட விலை என்னன்னு சொல்லிட்டு அது எனக்கு சொல்லும், அந்த வேலை மூலமாக நான் உன்னை விலைக்கு வாங்கிடுவேன், இது மூலமாக நீ என்னோட அடிமையாயிருவேன், உன்னோட சோலை எனக்கு அடிமையாயிருண்டா, இதுதான்டா என்னோட புது ஸ்கில்லு, இதுலேருந்து எவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தாலுமே இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, நீ வசமாக மாட்டிக்கிட்ட அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவோட சோலை அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இவனோட மதிப்பு என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ என்ன ஒரு கடவுளோட சக்தியாக வச்சுருக்கான், விருகோ கடவுள், ஆக்வா கடவுள், எருமை கடவுள், அப்புறம் அந்த முதல கடவுள், அப்புறம் அந்த பவு கடவுள், சூரிய கடவுள், இவங்க எல்லாரோட சக்தி வச்சுட்டு இருப்பான். அது கணக்கு பண்ணிகிட்டே இருக்கும். அதை பார்த்த கழட்டு பையன் என்ன இவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்குது, இது கணக்கு பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, நம்பரை சுற்றிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நம்பரை சுற்றி ஒரு இடத்துல வந்து நிற்கும். பார்த்தா 666 நிற்கும். அதை பார்த்து அவனுக்கு என்னது இவனோட சோழு இந்த அளவுக்கு அதிக மதிப்பா அப்படி சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதோட மதிப்பு என்னன்னு காட்டுவாங்க பாருங்க. அதோட மதிப்பு என்னன்னா, அதாவது நம்ம ஹீரோவை இவன் அடிமையா வாங்குறதுக்கான அந்த மதிப்பு 66 குயின்டில்லியன், 666 குவாட்ரில்லியன், 666 ட்ரில்லியன், 666 பில்லியன், 666 மில்லியன், 666,000 போட்டு அறுத்து எடுத்துட்டானுங்க. அந்த நம்பரை எண்ணவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ட்ரில்லியன் பில்லியன், அந்த ட்ரில்லியன்லாம் தாண்டி இன்னும் 2 மடங்கு அதிகமாவே போயிடுச்சு. அதை பார்த்துட்டு அந்த கழட்டு பையனுக்கு கண்ணு மூலிலாம் வெளியே வந்து கண்ணெல்லாம் கசக்கி பார்ப்பான். ஐயோ என்னடா அது ஒன்றுமே எனக்கு தெரியல, எதனா கனவா நிஜமா, கண்ணாடி போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கண்ணாடிலாம் போட்டு பார்த்துட்டு டேய் என்னடா நம்பர் இது, என்னால் இதை முழுசா என்ன கூட முடியலையே, இதை கொடுத்து நான் எப்படி வாங்குவேன், என்கிட்ட இவ்வளோ காசு கடை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சங்கிலியில கட்டு போட்ட அந்த இடம் மேடை இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்கிடுவாரு. அவ்வளோதான், எல்லாத்தையுமே நொறுக்கி தள்ளிட்டு நம்ம ஹீரோ அந்த கிழவனை பார்த்து டேய் கழட்டு பயல, என்ன நீ உன்னை அடிமையாக்கலான்னு பார்த்தியா, சரி அடிமையாக்க வேண்டியதானே, அடிமையாக்க உங்ககிட்ட காசு இல்லையா, நான் உன்னோட சீலெல்லாம் உடச்சிட்டேன்டா, உன் கண்ணு தெரியலையா, உங்ககிட்ட காசு இல்லைனா எதுக்குடா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு கழட்டு போய ஐயையோ நானா வந்து மாட்டிக்கிட்டேனே இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோ அந்த கழட்டு பையில என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவன் வசமாக மாட்டிக்கிட்டான். இந்த கழட்டு பையில பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மாட்டிக்கினார் ஒருத்தர், இவரை காப்பாற்றணும் கருத்தருன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.